தலைவர் மட்டும் இல்லைன்னா தமிழ் சினிமாவை செங்கல்பட்டு தாண்டி யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு இருக்குது தமிழ் சினிமாவோட நிலைமை. ஏன்னா சமீபத்தில் சக்திமான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அதாவது முகேஷ் கண்ணா அவரை சக்திமான் அப்படின்னு சொன்னால் எல்லா 90s கிட்ஸுக்குமே தெரியும். ஸோ அவர் ஒரு இன்டர்வியூவில் விஜய் பற்றியும் பேசியிருக்காரு. அதாவது விஜய் பற்றி அவர் பேசலை, அந்த ஆங்கர் தான் பேசினாங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் அவர் பேசியிருக்காரு. ஆனால் தலைவரை பற்றி அவரே பேசினார். முதல்ல விஜய் பற்றி என்ன பேசினார் அப்படின்னா, விஜய் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அப்படின்னு அந்த ஆங்கர் அவர்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. வேலாயுதம் படத்தை காமிச்சு இவரும் ஒரு சூப்பர் ஹீரோவாலாம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இத்தனைக்கும் அவருக்கு அவர் பெயர் கூட தெரியலை. என்ன பேர் அப்படின்னு கேட்குறாரு. இவங்க விஜய்ங்கிறாங்க, தளபதி விஜய் அப்படிங்கிறாங்க. Film, but he didn't have special powers, but he will. Tamil film, yeah. Character का नाम? Vijay became popular. Yeah. ஆனால் அவருக்கு விஜய்னா யாருன்னே தெரில. தமிழ் ஆக்டரா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஆங்கர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவர் விஜய் பற்றி அவர் தெரியாத சந்தேகங்களை தான் கேட்டு இருந்தாரே தவிர விஜய் பற்றி எதுவும் பேசலை. ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவர் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. பாலிவுட் ஸ்டார்களை விட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னு முகேஷ் கண்ணா சொல்கிறாரு. Rajinikanth is bigger star than any of the Bollywood star. That man. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் மாதிரி யார் இருக்காங்க? அவர் வெளியே வரும்போது தலைக்கு விக்கு கூட வைக்கிறதில்ல, மேக்கப் போடுறதில்ல, அவர் பாட்டுக்கு இயல்பாக எளிமையாக வர்றாரு. He doesn't wear wig when he comes open to the people. He's not bothered. People over here put patches. They do lots of things. Exactly. This man is so simple. Not the greatness. There lies there. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேன்ஸ் வீட்டு முன்னாடி கூடிட்டாங்க அப்படின்னா சும்மா ப்ரெஸ்ஸை மட்டும் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்கிறாரு. இந்த மாதிரி யார் இருக்காங்க? பாலிவுட்டில் இந்த மாதிரி யார் இருக்காங்க? Early morning, I've been told that he comes out, paste to waste, water this, he comes out and there are people all over his house and they want to come, he said text everybody and then he goes inside. ஸோ எப்போவுமே அவர் ஒரு சிறந்த மனிதர், சிறந்த நடிகர், அவரை போல் ஒரு ஸ்டாரே கிடையாது அப்படின்னு முகேஷ் கண்ணா தலைவரை பற்றி பேசுகிறாரு. Which actor of Bombay film industry does? He's real star in the sense that he has got a fan club which nobody from our. இதுதான் தலைவருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம இதை கம்பேரிசன் வீடியோவாக போடல. தலைவர் மட்டும் இல்லைன்னா தமிழ் சினிமாவை கண்டிப்பாக இந்த அளவுக்கு உயரத்துக்கு யாராலும் கொண்டு போயிருக்கவே முடியாது. இப்போ வரையும் தலைவர் மட்டும்தான் எல்லா இடங்கள்லையும் ஃபேமஸாக இருக்காங்க. அது பாலிவுட்டாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடுகளில் கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம் வச்சுருக்காங்க. மற்றபடி மற்ற நடிகர்களுக்கு அந்தளவுக்கு இன்னும் வாய்ப்புகள் வரல.